அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி, மீட்சி பண்போட பயன்பாடுகள். இது ஒரு ரொம்ப முக்கியமான பாடப்பகுதி. தி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ளே எ வெரி விட்டல் ரோல் இன் எவ்ரிடே லைஃப். பொருட்களோட இயந்திரவியல் பண்புகள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். தி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ப்ளே எ வெரி விட்டல் ரோல் இன் எவ்ரிடே லைஃப். தி எலாஸ்டிக் பிஹேவியர் இஸ் ஒன் such property which especially decides the structural design of the columns and beams of a building. அதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பண்பு, ஒரு பண்பு எது அப்படின்னா இந்த மீட்சி பண்பு, எலாஸ்டிக் பிஹேவியர். எக்ஸ்பெஷலி அது எதை முடிவு பண்ணுது, குறிப்பாக அது எதை முடிவு பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஆஃப் தி காலம். கட்டிடங்களோட தூண்கள், அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் ஆஃப் காலம்ஸ்னு சொல்கிறது. அண்டு பீம்ஸ் ஆஃப் பில்டிங், விட்டங்கள், அந்த கட்டுமான அமைப்பை முடிவு பண்ணுறது பீம். இந்த கட்டடத்திலலாம் உள்ள கிளாஸ் ரூம்லாம் பார்த்திங்கன்னா இப்படி அந்த டாப்பு இதிலருந்து ஒரு ராடு மாதிரி ஒரு சுவர் எழுப்பியிருப்பாங்க. அதுதான் பீம் அப்படின்னு சொல்கிறது. தி எலாஸ்டிக் பிஹேவியர் இஸ் ஒன் சச் ப்ராப்பர்ட்டி which especially decides the structural design of the columns and beams of a building. As far as the structural engineering is concerned, the amount of stress that the design could withstand is a primary safety factor. கட்டுமான பொறியியலை பொறுத்த வரைக்கும் ஒரு வடிவமைப்பு தாங்கக்கூடிய அந்த தகைவோட அளவு பார்த்திங்கன்னா முதன்மையான பாதுகாப்பு காரணி அப்படின்னு சொல்கிறோம். கட்டுமான பொறியியலை பொறுத்த வரைக்கும் இது சாத்தியம். As far as the structural engineering is concerned, the amount of stress that the design could withstand is a primary safety factor. A bridge has to be designed in such a way that it should have a capacity to withstand the load of the flowing traffic, the force of winds, and even its own weight. ஒரு பாலமானது அதன் மீது செல்லக்கூடிய அந்த போக்குவரத்தோட பலு அதை தாங்கக்கூடியதாக இருக்கணும். ஃப்ளோவிங் டிராஃபிக்ஸ்னு சொல்கிறது அதுதான் அந்த வாகனங்கள் போகுது இல்லையா, கனரக வாகனங்கள், அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காற்றின் விசை, ஃபோர்ஸ் ஆஃப் விண்ட்ஸ், காற்றின் விசை, மற்றும் ஈவன் அந்த பாலத்தின் எடையை தாங்கக்கூடிய அளவுக்கு கூட அது என்ன பண்ணணும், நம்ம முக்கியமாக வடிவமைக்கணும். அந்த வகையில் தான் நம்ம வடிவமைக்கணும். A bridge has to be designed in such a way that it should have the capacity to withstand the load of the flowing traffic, the force of winds, and even its own weight. ஒரு பாலமானது அதன் மீது செல்லும் போக்குவரத்தின் பலு, காற்றின் விசை மற்றும் பாலத்தின் எடை ஆகியவற்றை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட வேண்டும்.
The elastic behavior, or in other words the bending of beams, is a major concern over the stability of the buildings or bridges. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அண்டர்லைன் பண்ணுங்க. எலாஸ்டிக் பிஹேவியர் அப்படின்னா மீட்சி பண்பு, அல்லது வேற எப்படி சொல்கிறது, வளைந்து கொடுக்கும் தன்மை. அந்த விட்டங்களோட வளைந்து கொடுக்கும் தன்மை தான் கட்டிடங்கள் மற்றும் பாலங்களோட அந்த உறுதித்தன்மையில் முக்கிய பங்காற்றுது. தி எலாஸ்டிக் பிஹேவியர், ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் தி பெண்டிங் ஆஃப் பீம்ஸ், இஸ் எ மேஜர் கன்சர்ன் ஓவர் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி பில்டிங்ஸ் ஆர் பிரிட்ஜ். மீட்சி பண்பு அல்லது அந்த விட்டங்களோட வளைவு தான் அப்படிங்கிறது கட்டிடங்கள் மற்றும் பாலங்களோட உறுதித்தன்மையில் முக்கிய பங்காற்றுது. For an example, to reduce the bending of a beam for a given load, one should use the material with a higher value of Young's modulus of elasticity. ரொம்ப முக்கியமான பாயிண்ட். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த கொடுக்கப்பட்ட பலு அந்த லோடுக்கு அந்த விட்டத்தோட வளைவை குறைக்கிறதுக்கு அதிக யங் குணகம் இருக்கிற பொருளை நாம் பயன்படுத்தணும். ஃபார் an example, to reduce the bending of a beam for a given load, one should use the material with a higher value of Young modulus of elasticity. உதாரணத்துக்கு, கொடுக்கப்பட்ட ஒரு பளுவிற்கு விட்டத்தின் வளைவை குறைக்க அதிக யங் குணகம் மதிப்புள்ள பொருளை நாம் பயன்படுத்தணும். சரிங்களா? It is obvious from table that the Young's modulus of steel is greater than aluminum or copper. ஒரு விஷயம் நமக்கு தெளிவாகுது இந்த அட்டவணையிலிருந்து. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ் அலுமினியம் காப்பரை ஒப்பிடும்போது அதிகமாக இருக்குது. யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் இஸ் கிரேட்டர் தேன் அலுமினியம் ஆர் காப்பர். இல்லையா? அலுமினியம் அல்லது காப்பரை விட ஸ்டீலோட யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்குது. அயன் கம்ஸ் நெக்ஸ்ட் டு ஸ்டீலு. ஸ்டீலுக்கு அப்புறம் அடுத்து யங்ஸ் மாடுலஸ் அதிகமாக இருக்கிறது அயன், இரும்பு. திஸ் இஸ் தி ரீசன் ஒய் ஸ்டீல் இஸ் மோஸ்ட்லி ப்ரிஃபர்ட் இன் தி டிசைன் ஆஃப் ஹெவி டியூட்டி மெஷின்ஸ் அண்டு அயன் ராட்ஸ் இன் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ். இதுதான் எதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டீலை பெரும்பாலும் நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹெவி டியூட்டி மெஷின்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு. இல்லையா? ரொம்ப கனரக வாகனங்களை வடிவமைக்கிறதுக்கு நாம் ஸ்டீலை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம அயனை யூஸ் பண்ணுறோம். கனரக வாகனங்கள் தயாரிக்கிறதுக்கு ஸ்டீலையும், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அயன் ராடையும் யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம். என்ன அப்படின்னா, ஸ்டீலுக்கு யங்ஸ் மாடுலஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அயனுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி மெட்டீரியல்ஸோட அந்த எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டியோட ரேஞ்ச் என்ன, அந்த நேச்சர் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அந்த மெட்டீரியல்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்துகிறோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் மேஜர் அப்ளிகேஷன் ஆஃப் தி எலாஸ்டிசிட்டி ஆஃப் தி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான கான்செப்சுவல் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். விச் ஒன் இஸ் மோர் எலாஸ்டிக், ரப்பர் ஆர் ஸ்டீல்? இங்கே ரப்பர்
அல்லது ஸ்டீல் எக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டில் யாருக்கு எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்குது, மீட்சித்தன்மை அதிகமாக இருக்குது? நம்ம பார்த்த உடனே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரப்பர்னு தான் சொல்லுவோம். ஆனால் ப்ராக்டிக்கல் ட்ரூத் என்ன அப்படின்னா ஸ்டீலுக்கு தான் எலாஸ்டிசிட்டி அதிகம். அது எப்படி அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான கான்செப்சுவல் கொஷின். ஸ்டீல் இஸ் மோர் எலாஸ்டிக் தேன் ரப்பர். If an equal stress is applied to both steel and rubber, the steel produces less strain, so the Young's modulus is higher for steel than rubber. The object which has higher Young's modulus is more elastic. ரப்பரை ஒப்பிடும்போது ஸ்டீல் தான் மோர் எலாஸ்டிக், அதிக மீட்சித்தன்மை உடைய பொருள். ஒருவேளை ஈக்குவல் ஸ்ட்ரெஸ்ஸு அப்ளைடு டு போத் ஸ்டீல் அண்டு ரப்பர், சமமான அளவு விசை இந்த ஸ்டீலுக்கும் ரப்பருக்கும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டீல் கம்மியான அளவு திரிபை தான் உருவாக்கும். அதனால் யங்ஸ் மாடுலஸ் ஹையர் ஃபார் ஸ்டீல் தேன் ரப்பர். ரப்பரை விட ஸ்டீலுக்கு யங்ஸ் மாடுலஸ் அதிகம். அப்போது தி ஆப்ஜெக்ட் விச் ஹேஸ் ஹையர் யங்ஸ் மாடுலஸ் இஸ் மோர் எலாஸ்டிக். அதிக அளவு யங்ஸ் மாடுலஸ் யங்குணகம் யாருக்கு இருக்கோ அந்த பொருள் தான் அதிக மீட்சித்தன்மை உடைய பொருள். Which one is more elastic, rubber or steel? Steel is more elastic than rubber. If an equal stress is applied to both steel and rubber, the steel produces less strain. So the Young's modulus is higher for steel than rubber. The object which has higher Young's modulus is more elastic. எக்கை விட ரப்பர் தான் அதிக மீட்சித்தன்மை உடையது என்று நாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறோம். எது அதிக மீட்சித்தன்மை உடையது, ரப்பரா எக்கா? உண்மையில் எஃகு தான் அதிக மீட்சித்தன்மை உடையது. எஃகு மற்றும் ரப்பர் இரண்டின் மீதும் சமமான விசை அல்லது அழுத்தத்தை கொடுத்தால் எஃகு குறைவான திரிபையே அடையும். எனவே யங் மீட்சி குணகம் எஃகுக்கு தான் அதிகம். யங் மீட்சி குணகம் எந்த பொருளுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த பொருள் தான் அதிக மீட்சித்தன்மை உடையது. அதனால தான் எஃகு அப்படிங்கிறது ரப்பரை விட அதிக மீட்சித்தன்மை உடையது. All of you got my point? Okay, good.